காலை வணக்கம். இது ஏப்ரல் April 26, 26, 2025. 2025. கழுகுகள் மீண்டும் ஒன்று கூடுகின்றன. Here's Brother இதோ Joseph சகோதரர் Branham. ஜோசப் பிரணாம். Dear அன்புள்ள precious விலையேறப்பெற்ற friends, நண்பர்களே, என் அன்பானவர்களே, நற்செய்தியின் என் அன்பானவர்களே, தேவனுக்குள் பிறந்த என் பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடன் நாம் கழித்த ஒரு அற்புதமான வார இறுதி. அது வேறு எதையும் போல இல்லை. அவருடன் நேரத்தை செலவிடுவது, அவரிடம் பேசுவது, அவரது குரலை கேட்பது, அவரை வணங்குவது, அவருக்கு நன்றி கூறுவது, நாம் அவரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு கூறுவது. இந்த நாளில் ஜீவிப்பதும் வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இருப்பதும் எவ்வளவு மரியாதைக்குரியது. நம் இருதயத்தில் உள்ள அனைத்தையும் வெறும் வார்த்தைகள் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? தீர்க்கதரிசி கூறினது போல, அது நான் அல்ல, உள்ளே ஆழமாக ஏதோ ஒன்று இருக்கிறது, என்னுள் தள்ளுகிறது மற்றும் கொப்பளிக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஒரு ஊற்று கிணறு. அது மணவாளன் தன்னை மணவாட்டிக்காக தயார்படுத்திக் கொள்கிறது. ஒரு மணவாட்டி தன் திருமணத்திற்கு முன்பே எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார். கடைசி சில வினாடிகள் கடந்து செல்லும் போது அவளுடைய இருதயம் மிக வேகமாக துடிக்க தொடங்குகிறது. இறுதி நேரம் வந்துவிட்டது என்பதை அவள் அறிவாள். நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன், அவர் எனக்காக வருகிறார், இப்போது நாம் ஒன்றாக இருப்போம். நாம் உண்மையிலேயே காலத்தின் கடைசி இறுதி தருணங்களில் வாழ்கிறோம். மணவாட்டிகள் விரைவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தமது தேனிலவு விருந்துக்கு அழைக்கப்படுவார். அவர் நம்மை புதிய உயரங்களுக்கு அழைத்து செல்கிறார். இனி எந்த கேள்வியும் இல்லை. இனி யோசிக்க வேண்டாம், நாம் தான் மணவாட்டி. அவர் இன்னும் முடிக்கவில்லை. அவர் இன்னும் தனது அன்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாட்டிகளை ஆசீர்வதித்து ஊக்குவிக்க விரும்புகிறார். அவளை ஊக்குவிப்பதிலும் அவளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் அவளிடம் சொல்ல அவர் எவ்வளவு விரும்புகிறார், அவளை பற்றி அவர் எவ்வளவு பெருமைப்படுகிறார். அவளுக்கு கொடுத்த அவருக்கு இன்னொரு சிறப்பு வெளிப்பாடு உள்ளது. உலகில் பல குரல்கள் ஒளிநாடாக்களை மறுக்கும் போது மணவாட்டிகள் தனது பரிபூர்ண விருப்பத்திலும் அவர் வழங்கிய வழியிலும் இருக்கிறார்கள் என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அவரது திட்டம் எப்போதும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவரது மணவாட்டிகள் எப்போதும் துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள். மக்கள் எப்போதும் தங்கள் சொந்த வழியை, அவர்களின் கருத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை வழிநடத்த வேறு ஒரு தலைவரை விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் தனது மணவாட்டிகள் வழிநடத்த ஒரு தலைவரை அனுப்பினார். அவரே பரிசுத்த ஆவியானவர். மற்ற எல்லா நாட்களிலும் இருப்பது போல இன்றைய பரிசுத்த ஆவியானவர் தேவனின் தீர்க்கதரிசி. அவர்கள் எப்போதும் மனிதர்கள் தங்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்பினர். சாமுவேலின் காலத்தில் சாமுவேல் தங்களை வழிநடத்துவதை விரும்பாமல் அவர்கள் அவனை நிராகரிப்பதாக தேவன் சொன்னார். சாமுவேலும் ஒரு மனிதன் என்பதால் அது விசித்திரமாக தோன்றியது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், சாமுவேல் அவர்களை வழிநடத்த தேவன் தேர்ந்தெடுத்த மனிதர். அது சாமுவேல் அல்ல. தேவன் சாமுவேலை பயன்படுத்தினார். அவன் தேவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குரல் மற்றும் அவர்களை வழிநடத்த வந்த மனிதன். ஆனால் அவர்கள் வேறு குரல்களை விரும்பினர். மக்கள் சாமுவேலுக்கு பயப்படுகிறார்கள் என்பதை சவுல் அறிந்திருந்தான். எனவே அவன் சவுலும் சாமுவேலும் என்று அறிவிக்க வேண்டியிருந்தது. மக்கள் தன்னை பின்பற்றும்படி அவன் மக்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது. உண்மையில் அவன் அழைக்கப்பட்டான். உண்மையில் அவன் சாமுவேலால் அவர்களில் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டான். ஆனால் தேவன் இன்னும் ஒரு வழியாக கொண்டிருந்தார். மேலும் அவர் அவர்களை வழிநடத்த தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசி. சவுலை வழிநடத்தவும் கூட தேவன் தனது தீர்க்கதரிசியிடம் பேசினார். சவுலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுலும் அபிஷேகம் செய்யப்பட்டதாக முடிவு செய்த போது தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை மட்டும் கேட்க விரும்பவில்லை. தேவன் அவருடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார். எனவே அவர்கள் அவ்வாறு செய்த போது பெரிய தோல்வி வந்தபோது சவுல் 2 பெரிய எருதுகளை வெட்டி எல்லா மக்களுக்கும் அனுப்பினான். மேலும் சவுல் காளையின் துண்டுகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் அனுப்பி, சாமுவேலையும் சவுலையும் பின்பற்றாதவன் எவனும் இந்த மாடு இப்படியே இருக்கட்டும் என்று சொன்னதை நீங்கள் இங்கே கவனிக்க
விரும்புகிறேன். தேவனின் மனிதனுடன் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்த அவன் எவ்வளவு ஏமாற்றுக்காரராக முயன்றான் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அது எவ்வளவு கிறிஸ்துவமற்றது. சாமுவேலின் காரணமாக மக்களுக்கு பயம் இருந்தது. ஆனால் மக்கள் சாமுவேலுக்கு பயந்ததால் சவுல் அவர்கள் அனைவரையும் தன்னை பின்பற்ற செய்தான். அவர்கள் சாமுவேலையும் சவுலையும் பின்பற்றட்டும். ஒரு நாள் சவுல் மிகவும் கவலையில் இருந்தான். தேவனிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. அவனுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. அவனுக்கு பதில்கள் தேவைப்பட்டன. தான் விரும்பிய பதிலை பெற எங்கு செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஒரே ஒரு இடம் மட்டுமே இருந்தது, தேவனின் தீர்க்கதரிசி சாமுவேல். அவன் கடந்து சென்று விட்டான். ஆனால் அவன் இன்னும் தேவனின் குரல் பரதீசியில் கூட. இந்த கடைசி நாளில் தனது மனவாட்டிகளை வழிநடத்த யாரை தேர்ந்தெடுத்தார் என்பதை தம்முடைய மனவாட்டிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்பினார். எனவே அவர் தனது வலிமை மிக்க தேவதூதரை காலத்தின் திரைக்கு அப்பால் அழைத்து சென்று மீண்டும் ஒருமுறை நமக்கு சொல்லவும் ஆறுதல் அளிக்கவும் நாம் அவருடைய பரிபூர்ண மற்றும் வழங்கப்பட்ட சித்தத்தில் இருக்கிறோம் என்று நம்மை ஊக்குவிக்கவும் செய்தார். தீர்க்கதரிசி சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள். இப்போது நீங்கள் இதை மீண்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என் சபைக்கு முன்பாகவோ அல்லது நான் மேய்க்கும் என் ஆடுகளுக்கு முன்பாகவோ உள்ளது. அவர் நமக்கு எதையும் சொல்வதற்கு முன் இது நமக்கு, அவருடைய சபைக்கு, அவருடைய ஆடுகளுக்கு, அவர் மேய்ப்பவர்களுக்கு மட்டுமே என்பதை நாம் அறிய வேண்டும் என்று அவர் முதலில் விரும்புகிறார். எனவே சகோதரர் பிரணாம் என் போதகர் என்று நீங்கள் சொல்ல முடியாவிட்டால் நான் அதை முன்பே சொல்லியிருக்கிறேன். ஆனால் மேற்கொண்டு படிக்க வேண்டிய அவசியமில்லை. இது உங்களுக்கானது அல்ல. மேலும் சகோதரர் பிரணாம் என் போதகர் என்று விசுவாசித்து சொல்பவர்களுக்கு மட்டுமே. அதை அவர் மீண்டும் எவருக்காகவும் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. சகோதரர் பிரணாம் நம் போதகர் என்று சொன்னதற்காக நாம் பல விமர்சனங்களை பெறும் கேள்விக்கு இங்கே பதில் இருக்கிறது. அதுதான் அவர்கள் டேப் மக்கள். அவர்கள் சொல்வது சரி, அவர் இருக்கிறார், நாங்கள் அப்படித்தான். தயவு செய்து என் மீது கோபப்பட வேண்டாம். நான் யாரையும் வருத்தப்படுத்த இந்த விஷயங்களை சொல்லவில்லை. அது தவறாக இருக்கும். ஆனால் அவர் மனவாட்டிகளிடம் சொல்வது இதுதான். நான் அதற்கு என் விளக்கத்தை அளிக்கவில்லை. அவர் அதை வெளிப்படையாக சொல்கிறார். தேவனின் வார்த்தைக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அது நான் இந்த உடலில் இருந்தேனோ அல்லது வெளியே இருந்தேனா, அது ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் அது நான் கண்ட எந்த தரிசனத்தை போலவும் இல்லை. இப்போது அவர் நமக்கு சொல்கிறார், இது அவர் கண்ட எந்த தரிசனத்தையும் போல இல்லை. அவர் ஒருபோதும் சென்றிராத இடத்திற்கு சென்றார். அவர் இவரை பார்த்த எந்த தரிசனத்தையும் விட இது இன்னும் பெரியது. அவர் கனவு காணவில்லை. அவர் படுக்கையில் தனது உடலை கண்டார். அவர் அங்கே இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, அது உண்மையிலேயே நன்றாக அறியப்படட்டும். மறுபக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகள் நிகழ்காலத்தில் ஓடி வந்து கூச்சலிட்டு அவரை பிடித்து கைகளை அவரை சுற்றி பிடித்து, ஓ எங்கள் அருமை சகோதரனே என்று கூறினார்கள். அவர் அங்கே இருந்தார். அவரால் அதை உணர முடிந்தது. அவரால் அவர்கள் சொல்வதை கேட்க முடிந்தது. அவர்கள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் நின்று அவர் இளமையாக இருப்பதை பார்த்தார். அவர் தனது கைகளை தலைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு கிடந்த தனது பழைய உடலை திரும்பி பார்த்தார். இப்போது அவர் அங்கே இருந்தார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி விட்டோம். அவர் பார்ப்பது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளை தான். இப்போது மேலிருந்து ஒரு குரல் அவரிடம் என்ன சொல்கிறது என்பதை கேட்போம். பின்னர் எனக்கு மேலே இருந்து பேசிக் கொண்டிருந்த அந்த குரல், உனக்கு தெரியும், தீர்க்கதரிசிகள் தங்கள் மக்களுடன் கூடியிருந்தார்கள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று கூறியது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை காட்டி ஊக்குவிப்பதை மட்டுமல்லாமல் அதற்கு இன்னும் நிறைய விஷயங்களையும் கொண்டிருந்தார். அவர் திரும்பி வந்து நாம் எங்கு செல்கிறோம், அது எப்படி இருக்கும் என்பதை மட்டும் நமக்கு சொல்லாமல் ஒளிநாடாவை இயக்குவதன் மூலம் நாம் அவருடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறோம் என்றும் மனவாட்டிகள் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்றும் நமக்கு சொல்வார். சகோதரர் பிரணாம் இயேசுவை மிகவும் ஆவலோடும் பார்க்க
கூறினார். ஆனால் அவர்கள் அவரிடம், இப்போது அவர் சற்று உயரத்தில் இருக்கிறார், அந்த வழியிலே மேலே இருக்கிறார், ஒரு நாள் அவர் உங்களிடம் வருவார் என்றார்கள். அவர் யார் என்று அவர்கள் அவரிடம் கூறினார்கள். நீங்கள் ஒரு தலைவராக அனுப்பப்பட்டீர்கள், தேவன் வருவார், அவர் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் அவர்களுக்கு கற்பித்தபடி முதலில் அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் இல்லையா என்பதை பொறுத்து அவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். உங்கள் போதனையின்படி நாங்கள் உள்ளே செல்வோம். அவர் நமக்கு பிரசங்கித்த வார்த்தையால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எனவே தேவனுடைய குரல் டேப்களில் சொன்னதிலிருந்து தீர்ப்பு வருகிறது. டேப்களில் உள்ள குரல் நீங்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான குரலில் இல்லை என்று யாராவது எப்படி சொல்ல முடியும்? சகோதரர் பிரணாம் சொன்னதை தான் நான் என் மக்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமேன், நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். சிலர் அப்படி செய்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதை சகோதரர் பிரணாம் நானும் என்று ஆக்காதீர்கள். நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதை உறுதி செய்ய அவர் விரும்புவதைப் போல தொடர்ந்து படிப்போம். மேலும் மக்கள் கூச்சலிட்டு, அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுடன் ஒரு நாள் பூமிக்கு திரும்பி செல்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும் என்றார்கள். இயேசு வருவார், நீங்கள் எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையின்படி நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அவர் நமக்கு பிரசங்கித்த வார்த்தையால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எனவே தேவனுடைய குரல் ஒளிநாடாக்களில் சொன்னதிலிருந்து தீர்ப்பு வருகிறது. நீங்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான குரலில் ஒளிநாடாக்களில் உள்ள குரல் இல்லை என்று எப்படி யாராவது கூற முடியும்? பின்னர் நீங்கள் அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? நீங்கள் தயாரா? இது இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளுக்கு கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதை உறுதிப்படுத்தும். மனவாட்டிகள் தீர்க்கதரிசி அவர் தனக்கு என்ன சொன்னார் என்று கூறுகிறது. வேறு யாரும் இல்லை, ஒரு குழு அல்ல, மற்றொரு போதகர் அல்ல, தேவனின் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். அப்படியானால் நீங்கள் எங்களை உங்கள் ஊழியத்தின் கோப்பைகளாக அவருக்கு காண்பிப்பீர்கள். யார் எங்களை கர்த்தராகிய இயேசுவிடம் சமர்ப்பிக்க போகிறார்கள்? தீர்க்கதரிசி சொல்வதை மட்டும் கேட்கும் நாட்கள் முடிந்துவிட்டனவா? சகோதரர் பிரணாம் ஒருபோதும் டேப்களை இயக்க சொல்லவில்லையா? மனவாட்டிகள் கூச்சலிட்டு கொண்டே, நீங்கள் மனவாட்டிகளாக இருக்க விரும்பினால் நீங்கள் ஒளிநாடாவை இயக்கவும். இன்னும் நம்பவில்லையா? சரி, இன்னும் நிறைய இருக்கிறது. நீங்கள் எங்களை அவரிடம் வழிநடத்துவீர்கள், மேலும் அனைவரும் ஒன்றாக என்றென்றும் வாழ பூமிக்கு திரும்புவோம் என்று கூறினார். யார் நம்மை அவரிடம் வழிநடத்த வேண்டும்? மனவாட்டிகளை யார் வழிநடத்துகிறார்கள்? மனவாட்டிகளை அவரிடம் வழிநடத்துவார் என்று கூறுகிறார். பின்னர் நாம் என்றென்றும் வாழ பூமிக்கு திரும்புவோம். உங்களிடம் ஏதேனும் வெளிப்பாடு இருந்தால், இந்த செய்தியை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று நீங்கள் கூறினால், முதலில் அவருடைய குரலை, டேப்களை இயக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். போதகர்களே, தீர்க்கதரிசியை உங்கள் பிரசங்க மேடைகளில் மீண்டும் வைக்கவும். அந்த குரலால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகும்போது நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான குரல் டேப்கள். வார்த்தையின்படி டேப்களில் தேவனின் குரலை கேட்பதன் மூலம் நாம் நமது நாளுக்கு அவருடைய பரிபூர்ண மற்றும் வழங்கப்பட்ட விருப்பத்தில் இருக்கிறோம். தேவன் உங்கள் கண்களை திறந்திருந்தால் அவருடைய வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டை காண ஜெஃபர்சன்வில் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு எங்களுடன் இணைய உங்களை அழைக்கிறேன். 60-0515M புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்ற செய்தியை கேட்போம். சகோதரர் ஜோசப் பிரணாம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.